பெண்களுக்கு வந்து அந்த 28 நாள் டூ 35 நாளுக்குள்ள வந்துச்சுன்னா, அது வந்து நார்மலான சைக்கிள். எப்போ வந்து அந்த சைக்கிள் வந்து முன்னாடி வந்துச்சுனாலோ சரி, 28 நாளைக்கு முன்னாடி வந்ததுனாலும் சரி, அல்லது 35 டேஸ் அபோவ் ரொம்ப டிலே ஆயிருச்சுனாலும் சரி, அது வந்து இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன். நெறைய பெண்களுக்கு என்கிட்ட பேஷண்ட்ஸ் வரவங்க கிட்ட கேட்கும்பொழுது, எப்பம்மா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா யோசிப்பாங்க. அவங்க வந்து ப்ராப்பரா மேபி ஒரு 4 மந்த்ஸ் இருக்கலாம், 5 மந்த்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கூட இருக்காங்க. அந்த மாரி இருக்கவங்க கண்டிப்பா இயற்கையான மெடிசின்ஸ் எடுத்து, இயற்கையான நம்ம சித்த மருந்துகள் எடுத்து சரி செஞ்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா, இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பில்ஸ் அதாவது இந்த 21 நாள் மாத்திரைகள், அதே மாரி வந்து ஹார்மோனல் பில்ஸ்லாம் எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து அந்த மாத்திரைகள் வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்பதைக்கே அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் வரும் ஒழிய, அவங்களுக்கு வந்து அது வந்து நேச்சுரல் மென்ஸ்ட்ரேஷன் கிடையவே கிடையாது. திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது, என்னதான் அவங்க வந்து ஆர்ட்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, இயற்கையாக ட்ரை பண்ணியிருந்தாலும், அவங்க வந்து கடைசியா ஃபைனலா போயிட்டு ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்பொழுது, அவங்களுக்கு வந்து முட்டைகள் வந்து வளர்ச்சி இல்ல, அல்லது வந்து முட்டைகள் வந்து சத்தான முட்டைகள் வந்து உள்ள இல்லன்னு சொல்றதுக்கு மெயின் ரீசனே, இந்த மாரி சின்ன வயசுலேருந்து அந்த 21 நாள் மாத்திரை, ஹார்மோனல் பில்ஸ் அதெல்லாம் எடுத்து உடம்ப வந்து ரொம்ப வற்புறுத்தி அவங்க மென்ஸ்ட்ரேஷன் வர வைக்கிறது தான் ரீசன்.